தோழமை உறவுகளுக்கு வணக்கம். திமுக, அதிமுக, பாஜக இவங்க 3 பேரும் கூட்டணியில இருக்காங்க. 3 பேரும் கூட்டணி வச்சு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் சந்திக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவாகி இருக்குன்னு தமிழக அரசியல்ல பரபரப்பா பேசப்பட்டு வருது. ஏன் இந்த 3 பேரு அரசியல்ல சேர போறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சென்னை கலைவாணர் அரங்கத்துல நேத்து ஒரு ஈவினிங் மேல ஒரு மீட்டிங் நடந்துச்சு. என்ன மீட்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா, முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக எம்பிக்கள் ஆலோசனை கூட்டம். எதை பத்தி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தொகுதி மறுவரையறை இதை பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதனால தமிழக எம்பிக்கள் எல்லாருக்குமே தனித்தனியா அழைப்பு விடுங்க. எல்லா கட்சியில இருந்தும் எல்லாருமே வரட்டும். இன்னைக்கு ஒரு மீட்டிங் நடத்தி இதை பத்தி நம்ம முடிவு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங்கை நடத்தினாங்க. முதல்ல தொகுதி மறுவரையறை அப்படின்னா என்ன அதுன்னு பார்த்தலாம். முதல்ல தொகுதி மறுவரையறை சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்ற மத்திய பாஜக அரசு தீவிர முயற்சியை மேற்கொண்டுட்டு வந்துச்சு. ஏற்கனவே இதனை நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர்ல கொண்டு வந்தப்போ திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் ஒன்று சேர்ந்து எதிர்த்தனால பாஜகவால நிறைவேற்ற முடியல. இந்த நிலையில 5 மாநில சட்டசபை தேர்தல் முடிவுகள் மற்றும் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் விலகியது, மகாராஷ்டிராவில் சிவசேனா உத்தப் அணியில பாதிக்கும் மேற்பட்டோர் ஏக்நாத் ஷிண்டே பக்கம் தாவியது உள்ளிட்ட காரணங்களால இப்ப கொண்டு வந்தா இதை ஈஸியா நிறைவேற்ற முடியும் அப்படின்னு கணக்கு போடுது பாஜக. நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல தாக்கல் செய்து நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக ஒரு தகவல் வெளியாகுது. இந்த நிலையில தான் தொகுதி மறுவரையறை மசோதா குறித்து விவாதிக்க தமிழகத்தில் இருக்க அனைத்து கட்சிகளின் நாடாளுமன்ற, மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு தமிழக முதலமைச்சர் அழைப்பு விடுத்தாரு. இந்த தொகுதி மறுவரையினால என்னென்ன தாக்கங்கள் மத்திய அரசு நமக்கு தமிழ்நாட்டுக்கு ஏற்படுத்த இருக்குது, அதை பத்தி நம்ம இந்த மீட்டிங்ல பேசணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த மீட்டிங் நடத்தப்பட்டுச்சு. இந்த மீட்டிங்கை நிறைய எம்பிக்கள் புறக்கணிச்சிட்டாங்க. குறிப்பா யார் யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான். அதிமுக, திமுக, தேமுதிக, பாமக இவங்க எல்லாருமே இந்த கூட்டத்தை நாங்க புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது மொத்தமுள்ள 57 எம்பிக்கள்ல 37 எம்பிக்கள் இந்த கூட்டத்தை புறக்கணிச்சிருக்காங்க. மிச்சம் இருக்கிற 29 எம்பிக்கள் பங்கேற்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில 19 எம்பிக்கள் மட்டும்தான் இதுல பங்கேற்றாங்க. அதுல காங்கிரஸ் எம்பி சுதா மட்டும் நேத்திய கூட்டத்துல வரல. மற்றபடி காங்கிரஸ் சார்பில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாகூர், விஷ்ணு பிரசாத், விஜய் வசந்த், ஜோதிமணி, ப. சிதம்பரம், பிரவீன் சக்கரவர்த்தி, விசிக சார்பில் திருமாவளவன், ரவிக்குமார், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் நவாஸ் கனி, கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சிபிஐ, சிபிஎம் இவங்க எல்லாருமே பங்கேற்றாங்க இந்த தொகுதி மறுவரையறை ஆலோசனை கூட்டத்துல. இப்போ இந்த கூட்டத்துக்கு திமுக, அதிமுக மிச்ச இவங்கெல்லாம் ஏன் பங்கேற்கல அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஏன் பங்கேற்கலன்னு மக்களை கேட்கிறாங்க. இது தமிழ்நாட்டு நலனுக்காக தான். நம்ம ஒரு 59 தொகுதி இந்த டீலிமிட்டேஷன் பண்ணா ஒரு 59 60 தொகுதி கிட்ட மொத்தமா வரும். ஆனா மகாராஷ்டிரா இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா 80, 150 இப்படி வரும். அதனால அவங்க மெஜாரிட்டி ஆயிடுவாங்க, நம்ம மைனாரிட்டி ஆயிடும். அதனால நமக்கு வர சலுகைகள் மற்ற நிதிகள் எல்லாம் குறைவா வரும். அதனாலதான் இதை நம்ம எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவே சொன்னாங்க. இப்போ திமுகவும் வரல, அதிமுகவும் வரல, தேமுதிகவும் வரல, பாமகவும் வரல. திமுகல யார் இருந்தாங்கன்னு பார்த்தோன்னா காங்கிரஸ், சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி இவங்க எல்லாம் இருந்தாங்க. இவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, முதலமைச்சர் விஜய் ஆட்சிக்கு வந்தப்புறம் இவங்க எல்லாம் இவங்களுக்கு சப்போர்ட்டா மாறிட்டாங்க. அதனால திமுகவுல கூட்டணி அப்படின்னு சொல்றதுக்கு யாருமே இல்லை. அவங்க தனிச்சு விடப்பட்டாங்க. இருக்கிறது யாரு அப்படின்னா அம்மையார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தான் அந்த கூட்டணியில இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதிமுக பார்த்தோன்னா, அதிமுக மயான அமைதி சுத்த எப்படி சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இந்த மாதிரி பாட்டை போட்டு அமைதியா பாட்டை கேட்க வேண்டியதுதான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு மயான அமைதியில தான் அதிமுகவே இருக்குது. அந்த கூட்டணியில யாருமே கிடையாது. இதை இவங்க இந்த மேட்டரை தொகுதி மறுவரையறை நம்ம எப்படியாவது நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஒரு பயங்கரமான ஸ்கெட்சை போட்டிருக்கு. அதை விஜய் அவர்கள் மோப்பம் பிடிச்சு விடக்கூடாது, இதுதான் நமக்கு சரியான சான்ஸ், விடக்கூடாது, முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழக எம்பிக்கள் கூட்டம் வச்சாரு. அந்த கூட்டத்துல கணிச்ச மாதிரியே அதிமுக, திமுக, தேமுதிக, பாமக இவங்க யாருமே வரல. இப்போ இவங்க எல்லாருமே பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ண போறாங்களா?
தொகுதி மறுவரையறைக்கு இவங்க சப்போர்ட் பண்ண போறாங்களா? இவங்க எங்களுக்கு இவ்வளவு அமைச்சர் கொடுங்க, தொகுதி மறுவரையறை சப்போர்ட் ஆயிடுச்சுன்னா வந்துருச்சுன்னா திமுக அதிமுக பிஜேபி கூட்டணி வச்சு, பிஜேபி என்ன பிளான் பண்ணுதுன்னா இவங்க 2 பேரும் நம்ம கூட கூட்டணி வச்சு இப்படி ஒரு அமைச்சர் பதவி கொடுக்கலாம், இவ்வளவு கொடுக்கலாம் அவ்வளவு கொடுக்கலாம், 59 கூட நீங்களே வச்சுங்க அப்படின்னு கொடுத்துடலாம். அதனால இவங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி பிளானை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை பிஜேபி தீவிரமா செயல்படுத்திட்டு வருது. அந்த பிளானுக்கு ஏத்த மாதிரி தான் திமுகவும் கடுமையா விமர்சிச்சுட்டு வந்த, கடுமையா எதிர்த்துட்டு வந்த திமுகவும் இன்னைக்கு சைலண்டா ஆயிடுச்சு. இது மக்கள் தரப்புல ஒரு பெரும் ஒரு டிராபேக்கா தான் பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா திமுக தான் இதை எதிர்த்துச்சு. பிஜேபி வரக்கூடாது, பிஜேபி உள்ள வரக்கூடாது, பிஜேபி எல்லாம் RSS ஓட கைக்கூலி இப்படிலாம் சொல்லிட்டு ஆராசா, கனிமொழி அக்கா இவங்க எல்லாருமே எதிர்த்தாங்க. முன்னாள் முதல்வர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களே எதிர்த்தாரு. ஆனா இப்போ ஆட்சி பறிபோன நிலையில என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம காங்கிரஸ் வேற தாவேக்கா கூட போயிடுச்சு. அங்க போயிடுச்சுன்னா விஜய் அவர்கள் முகத்துக்காகவே 107 108 இடங்களுக்கு ஜெயிச்சாரு இந்த எலெக்ஷன்ல விஜய் அவர்கள். இப்போ காங்கிரஸ் வர சேர்ந்துருக்குது, நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது. இப்போ இவங்க கூட்டணி வச்சு நின்னுட்டாங்க அப்படின்னா நம்ம எங்க போறது? நம்மளோட கட்சி என்ன ஆகுறது? நம்மளுடைய அரசியல் வாழ்க்கை என்ன ஆகுறது? நம்மளுடைய 60 ஆண்டு ஆட்சி என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதிமுக திமுக இவங்க எல்லாம் யோசிச்சு பிஜேபி கூட கூட்டணி வச்சிருவோம், பிஜேபி கூட கூட்டணி வச்சு நாம நினைச்சதை முடிச்சிருவோம். ஒரு பக்கம் விஜய் அடிச்ச மாதிரி இருக்கும், இன்னொரு பக்கம் நமக்கு பதவியில வந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு பிளானை பயங்கரமான பிளானை போட்டுட்டு இருக்காங்க. ஏற்கனவே அதிமுக பிஜேபி திமுக இவங்க 3 பேர் கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்னு அரசல் பரசலா தகவல் வெளியான நிலையிலையும் இந்த அனைத்து எம்பிக்கள் கூட்டத்துல கலந்துக்காம அவங்க உறுதிப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அரசியல் விமர்சகர்களும் பொதுமக்களும் இணையத்துல கழுவி ஊத்திக்கிட்டு வராங்க. எம்பிக்கள் இந்த கூட்டத்துல என்ன பேசுனாங்க அப்படின்னா, டீலிமிட்டேஷன் பத்தி, டீலிமிட்டேஷன் எதிராக சட்டமன்றத்துல நாங்க ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்காவும் முதலமைச்சர் விஜய் அவர்களும் உறுதியளிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன், ஜோதிமணி, மாணிக்கம் தாக்கூர் இவங்க எல்லாருமே சொன்னாங்க. இதை வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்களும் எதிர்பார்த்தாங்க. அது ஏத்த மாதிரியே விஜய் அவர்களுக்கு இது ஒரு பயங்கர ஒரு பிளஸ்ஸா நடந்துருச்சு. மேகதாது விவகாரம், காவிரி இதுல எல்லாத்தையும் அனைத்து கட்சி கூட்டணும் அப்படின்னு சொன்னதுனால ஏன் கூட்ட மாட்டீங்க அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேட்கும் போது ஆதவர்ஜுனா ஒண்ணு கேட்டாரு. இந்த மாதிரி தமிழக எம்பிக்கள் கூட்டம் வச்சிருக்கிறோம், அதுக்கு திமுக முதல்ல கலந்துக்குதா அப்படின்னு பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாரு. இதுல சைலண்டான உதயநிதி அமைதியா ஆயிட்டாரு. அது நேத்து தான் தெரிஞ்சது. மீட்டிங் நடக்கிறப்போ திமுக கலந்துக்கல, அதிமுக கலந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு இது நிறைய அமைச்சர்கள், தாவேக அமைச்சர்கள் நிறைய விமர்சனம் பண்ணியிருக்காங்க. முக்கியமா ராஜ்மோகன் அவர்கள் இது தமிழக மக்கள் மீது அக்கறை இல்லாம தான் திமுக அதிமுக இருக்காங்க. அக்கறை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த மீட்டிங்கு வந்திருப்பாங்க. தனிப்பட்ட வெறுப்புகளை விட்டுட்டு இந்த மீட்டிங் கலந்து கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரிதான் தமிழக மக்கள் இவங்க அரசியல் தான் முக்கியம், அரசியல் வாழ்க்கை தான் முக்கியம், இவங்க ஈகோ பிரச்சனை, தனிப்பட்ட பிரச்சனை அப்படி இப்படின்னு பார்த்து தமிழக மக்கள் நலனுக்காக இந்த மீட்டிங்ல திமுகவும் அதிமுகவும் கலந்துக்காது. அதிமுகவும் திமுகவுக்கும் அரசியல் வாழ்க்கையை ஒரு கேள்விக்குறியா மாத்திருச்சுன்னு தான் சொல்லலாம். பொறுத்திருந்து பார்ப்போம் தாவேகா என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்க போகுது, அதிரடியான முடிவுகளை எடுக்க போகுது. அதிமுக பாஜக திமுக இவங்க 3 பேர் கூட்டணி வச்சுதான் சந்திக்க போறாங்களா நாடாளுமன்ற தேர்தலை அப்படின்னு சொல்லிட்டு